ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறையா பட்டர் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். அதோட 2 பல் பூண்டு, பெருசாக இருந்ததுன்னா 1 போதும், சின்னதாக இருந்தால் 2, அதையும் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டாச்சு. 1 கட்டு பாலக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். இதை முழு இலையாகவும் போடலாம். நான் கடாய் சின்னதாக இருக்கிறதுனால நறுக்கி எடுத்துட்டு அதை சுத்தம் பண்ணி வச்சுருந்ததையும் இந்த பட்டரில் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா குறுகி வந்துருச்சு பாருங்கள். நல்லா குறுகி வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிட்டோம். இப்போ அதே கடாயில் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயத்தில் அரை வெங்காயமும் 2 பூடு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறதையும் நல்லா வதக்கி விடுறோம். நல்லா வெந்து வரணும், கலர் மாற வேண்டாம். அதை நம்ம அந்த கிண்ணத்துலேயே எடுத்து வச்சிட்டோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அல்லது மைதா மாவுக்கு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். ஆயில் கூட எடுத்துக்கலாம். டயட்டு ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே வெண்ணெய்க்கு பதில் ஆயில் எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் அந்த கோதுமை மாவு பட்டர் கலவையை இந்த பாலோட மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ ஆற வச்சுருந்த பாலக்கை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது எல்லாத்தையுமே கோதுமை மாவு நம்ம சேர்த்துருந்தோம் அதோடு சேர்த்து இந்த பாலக்கு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதை ஒரு கொதிக்க விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கணும். பெப்பரும் உப்பும் நம்ம இஷ்டம். இது கன்சிஸ்டன்சி நல்லா குடிக்கிற பதத்துக்கு எவ்வளவு தண்ணி சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயமும் பூண்டும், அந்த கார்லிக்கு சின்ன சின்னதாக, அதையும் இதோட சேர்த்துக்கணும். அது ஆப்ஷன் தான். இப்போ இது ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் நல்லா தாராளமாக குடிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆரோக்கியமான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் சூப் ரெடி.